ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மாத 2வது வாரத்துக்கான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஜூன் மாதம் முதல் வாரத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஜூன் 7லிருந்து ஜூன் 13 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். முதல் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. நீண்ட காலம் பதவியில் இருந்த இந்திய பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். என்னென்னா, நரேந்திர மோடி அவர்கள் மொத்தம் தொடர்ந்து 4399 நாட்கள் பிரதமராக தொடர்ந்து பதவியில் உள்ளார். இந்த சாதனை எப்போ படிக்கப்பட்டதுன்னா ஜூன் 10, 2026 அன்று படிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து 4398 நாட்கள் பிரதமராக இருந்தார். அதுதான் இப்போ வரைக்கும் சாதனையாக இருந்தது. அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முறியடித்துள்ளார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மிக குறைந்த நாள் பதவியில் இருந்த பிரதமர் யாருன்னு கேட்பாங்க. அது யாருன்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரதமர் மோடி தலைமையில் 11வது நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. என்ன தீமில் நடந்துச்சுன்னா 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற தீமில் நடந்துச்சு. நிதி ஆயோக் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. இதோட தலைவராக பிரதமர் அவர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த அமைச்சகம் NEZP சதி ஆப் என்னும் செயலியை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது? ஆன்சர், சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்ற அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நார்வே செஸ் சாம்பியன் பட்டம் என்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிரக்யானந்தா. இந்த நார்வே செஸ் எத்தனாவது எடிஷன்னா 14வது எடிஷனாக நடந்திருக்கும். இந்த போட்டிகள் எங்கே நடந்துச்சுன்னா நார்வே நாட்டில் ஆஸ்லோ அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கும். இறுதிப் போட்டி யார் யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னா இந்தியாவைச் சேர்ந்த பிரக்யானந்தாவுக்கும் ஜெர்மனியைச் சேர்ந்த வின்சென்ட் கெய்மருக்கும் இடையே நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினத்தோட கருப்பொருள் என்னென்னா இயற்கையால் உத்வேகம், காலநிலைக்காக, நம் எதிர்காலத்திற்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நாடு தெற்காசிய பெண்கள் கால்பந்து போட்டியில் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர், இந்தியா. இந்த தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு பற்றி பார்க்கும்போது இங்கிலீஷில் ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்பந்து போட்டி எத்தனாவது எடிஷனாக நடந்திருக்குன்னா 8வது எடிஷனாக நடந்திருக்கு. எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற கோவா மாநிலத்தில் நடந்துச்சு. இறுதிப் போட்டி யார் யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நடந்துச்சு. இது இந்தியாவினுடைய 6வது சாம்பியன் பட்டம் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. 2026 ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெற்றன? ஆன்சர், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், மெக்சிகோ, கனடா. 2026 ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெறுகின்றன? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், மெக்சிகோ, கனடா. அடுத்து இது எத்தனாவது எடிஷன்னா 23வது எடிஷன். இந்த உலகக்கோப்பையில் 48 அணிகள் கலந்துருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ஆசிய கால்பந்து கூட்டமைப்பிலிருந்து மொத்தம் எத்தனை அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், 9 அணிகள். அதை தவிர்த்து ஆப்பிரிக்காவிலிருந்து 10 அணிகள், வட அமெரிக்காவிலிருந்து 6, தென் அமெரிக்காவிலிருந்து 6, ஐரோப்பிய யூனியன்லேருந்து 16 அணிகள், ஒசீனியா அப்படிங்கிற இடத்துலேருந்து 1 அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், பவானீஸ்வரி IPS. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை பற்றி பார்க்கும்போது இது எப்போ அறிவித்தாங்கன்னா மே 11, 2026 அறிவித்தாங்க. எப்போ அஃபீஷியலாக தொடங்கினாங்கன்னா ஜூன் 9, 2026 தொடங்கினாங்க. தொடங்கி வச்சது யாருன்னா நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா பெண்கள் பாதுகாப்பு தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதோட தலைமை யார் தலைமையில் இருக்குன்னா முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் பவானீஸ்வரி IPS அவங்க தலைமையில் இது செயல்படும். இந்த அதிரடிப்படையில் ஒரு IG, ஒரு SP, 2 DSP, 4 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்கள், 20 காவலர்கள் என மொத்தம் 36 பேர் கொண்ட குழு இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்குது. முதல் உலக யோகாசன போட்டிகள் எங்கு நடைபெற்றன? ஆன்சர், அகமதாபாத், குஜராத். குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் நகரில் நடைபெற்றுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரிசர்வ் வங்கி கனரா வங்கியின் மீது எவ்வளவு அபராதம் விதித்துள்ளது? ஆன்சர், 41.80 லட்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் எங்கு நடைபெற்றன? ஆன்சர், ஜப்பான். இதில் தங்கப்பதக்கம் பெற்ற அணி இந்தியா, வெள்ளிப்பதக்கம் வென்ற அணி ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ரக்வீர் திட்டத்தை மேம்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் ரேபிடோ. ரேபிடோங்கிற நிறுவனத்தோட மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரெஞ்சு ஓப்பன் 2026 ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்ற வீரர்? ஆன்சர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அப்படிங்கிறவங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரெஞ்சு ஓப்பன் 2026 பெண்கள் பிரிவில் பட்டம் வென்ற வீராங்கனை? ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரிவா. இவங்க 19 வயது பெண்மணி. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பெருங்கடல்கள் தினம் எப்போனா ஜூன் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம்? ஆன்சர் ஜூன் 12. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ஏஐ மிஷனின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சௌரப் விஜய். தேங்க்யூ.